Croesus 333. கிரீசஸும் சைரஸும். லிதிய நாட்டின் கிரீசஸை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த நாடு ஹெர்குலிஸ் வம்சத்தினர்களால் ஆளப்பட்டு வந்தது. காண்டலஸ் என்பவன் இந்த வம்சத்திய கடைசி மன்னவனாவான். கிமு 691 இவன் தன்னுடைய மெய்காப்பாளனாகிய கைஜஸினால் மாய்க்க நிர்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து கைஜஸ் ராணியை மணந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தான். இதை கண்ட பிரஜைகளில் ஒரு சாரார் கைஜஸை பதவியிலிருந்து நீக்கவும் மற்றொரு சாரார் அரசனை ஆதரிக்கவும் தலைப்பட்டனர். இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வராமல் போகவே இரு கட்சியினரும் டெல்ஃபையில் உள்ள அப்பல்லோ பகவானை நாடினர். பகவானோ கைஜஸுக்கு ஆதரவளித்து அவனுடைய 5வது வம்சத்தில் ராஜ்யத்தை இழக்க செய்வதாக பகர்ந்தார். இந்த 5வது வம்சத்தில் பிறந்தவன் தான் கிரீசஸ். சோழனுக்கு விடை கொடுத்து அனுப்பிய சில நாட்களுக்குள்ளேயே கிரீசஸ் தனது மூத்த தனையனான அத்திஸ் இரும்பு ஈட்டியால் குத்தி கொல்லப்படுவதை போல் கனவு கண்டான். இதை கண்டு பதறிப்போன அரசன் அன்று முதல் தனது தனையனை மிக்க ஜாக்கிரதையுடன் கண்காணித்து வந்தான். இந்த சமயத்தில் ஒரு அண்டை நாட்டின் ராஜ குடும்பத்தை சேர்ந்த அத்ரஸ்து என்ற வாலிபன் மன்னனிடம் தஞ்சம் புகுந்தான். மேலும் தான் தன்னுடைய சகோதரனை தவறுதலாக கொல்ல நேர்ந்து விட்டதால் தனது தந்தை தன்னை தேச பிரஷ்டம் செய்து விட்டதாக தெரிவித்துக் கொண்டான். மன்னனும் அவனுக்கு பிராயச்சித்தம் செய்வித்துவிட்டு தனது அரண்மனையில் தங்கியிருக்க அனுமதித்தான். இந்த பிராயச்சித்த முறை கிரேக்கர்களின் முறையை அனுசரித்து காணப்பட்டதாக ஹீராதத்தர் அறிவித்திருக்கிறார். மாதங்கள் சென்றன. ஒரு பிரம்மாண்டமான காட்டுப்பன்றி தங்களுடைய கிராமத்தில் அட்டகாசம் புரிவதாக மக்கள் மன்னனிடம் முறையிட்டுக் கொண்டனர். இதை அறிந்த அத்திஸ் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க தானே முன்வந்தான். மன்னனோ தான் கண்ட கனவை தனையனிடம் அறிவித்து அவனை தடுத்து நிறுத்த முயன்றான். தனையனோ இதில் எதிர்களுக்கு இடமில்லாததால் கவலைக்கு இடமில்லை என்பதாக கூறி தந்தையை சமாதானப்படுத்தினான். எனினும் சமாதானத்தை கொள்ளாத அரசன் அத்ரஸ்துவை கூட அனுப்பி தனது தனையனை ஜாக்கிரதையாக கொண்டு சேர்க்கும்படி உத்தரவிட்டான். கடைசியாக அந்த மிருகத்தை கண்ட அனைவரும் அதை சூழ்ந்து கொண்டனர். அந்த சமயத்தில் அத்திஸுக்கு எதிர்பக்கத்தில் இருந்து அத்ரஸ்து ஈட்டியை அந்த ஜந்துவின் மேல் வீசவே அது தவறுதலாக அத்திஸின் மேல் பாய்ந்தது. அத்திஸ் இறந்தான். அந்த ஜந்துவும் கொல்லப்பட்டு விட்டது. இந்த சம்பவத்தை ஆழ்ந்த வருத்தத்துடன் அரசனிடம் அறிவித்த அத்ரஸ்து தனது தனக்கு மரண தண்டனை அளிக்க கேட்டுக்கொண்டான். அதிர்ச்சியை கொண்ட அரசனோ பதிலளிக்க இயலாமல் அப்படியே சாய்ந்து விட்டான். அரசனுக்கு மூர்ச்சை தெளிந்த பிறகு அத்திஸின் சடலம் தக்க சடங்குகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அத்ரஸ்துவோ அன்றைய நள்ளிரவில் மயானத்தை அடைந்து தன்னை மாய்த்து கொண்டு அத்திஸின் சமாதியில் மேல் வீழ்ந்தான். ஆண்டுகள் 2 கடந்தன. பர்சிய சைரஸ் தன்னுடைய ராஜ்யத்தை பெருக்கிக் கொண்டு வருவதை கிரீசஸ் அறியலானான். எனவே கிரீசஸ் தானும் போரை துவக்க திட்டமிட்டு அப்பல்லோ பகவானின் உதவியை நாட மனம் கொண்டான். முதலாக டெல்பிக்கு தூதர்களை அனுப்பி ஆரக்கிளை சோதிக்கலானான். அதாவது தூதர்கள் புறப்பட்ட 100வது நாளன்று தன்னை பற்றிய அன்றைய அலுவலை கேட்டு வர செய்தான். As soon as the Lydians proposed their question, then the Pythian answered thus in heroic verse: I count the sand, I measure out the sea, the silent and the dumb are heard by me. Even now the odors to my sense that rise, a tortoise boiling with a lamp supplies, where brass below and brass above it lies. ஆற்று மணலை எண்ணுவேன், திரைக்கடலை அளப்பேன், மாண்டவனையும் ஊமையையும் அறிவேன், ஆமையும் ஆட்டுக்குட்டியும் பித்தளை பாத்திரத்தில் கொதிப்பதை இதோ முகர்கிறேன் என்று பகவான் பகர்ந்தார். ஆம், அன்று அந்த பதார்த்தங்கள் சமைக்கப்பட்டன. Croesus, after these things,
to conciliate the divinity of Delphi, offered a great and magnificent sacrifice. He collected a great number of conchs decorated with gold and silver, Shankabhishegathin Poruttu, many goblets of gold and vests of purple. All these he consumed together upon one immense pile, thinking by these means to render the deity more auspicious to his hopes. As at the conclusion of the above ceremony, a considerable quantity of gold had run together, he formed of it a number of tiles. The larger of these were 6 palms, approximately 21 inches long, the smaller 3 palms, 10.5 inches in thickness, and they were 117 in number. 4 were of the purest gold, weighing each 1 talent and a half. 125 pounds, and the rest were of inferior quality but of the weight of 2 talents. He constructed a lion of pure gold which weighed 10 talents. It was placed in the Delphian temple on the above gold tiles. Croesus moreover sent to Delphi 2 large cisterns, one of gold and one of silver. That of gold was placed on the right hand in the vestibule, Mudal Utpura Vaipadi, of the temple. The silver one was placed on the left. The golden goblet weighed 8 talents and half and 12 minae. That of silver is capable of holding 600 amphorae. It is placed at the entrance of the temple and used by the inhabitants of Delphi in their Theophanian festival. The Corinthian treasury also possesses 4 silver casks which were sent by Croesus in addition to the above to Delphi. His munificence did not yet cease. He presented also 2 basins, one of gold, another of silver. Many other smaller presents accompanied these, among which were some silver dishes and the figure of a woman in gold, 3 cubits high, who according to the Delphians was the person who made bread for the family of Croesus. This prince, besides all that we have enumerated, consecrated at Delphi, his wife's necklaces and girdles. To Amphiaraus, having heard of his valor and misfortunes, he sent a shield of solid gold with a strong spear made entirely of gold, both shaft and head. These were all within my memory, preserved at Thebes in the temple of the Ismenian Apollo. The value of 1 talent is 2,000 sterling pounds or 50,000 shillings. 1 amphorae, 10.2 gallons. ஒரு சில நாட்கள் கடந்தன. கிரீசஸ் மேலும் காணிக்கைகளுடன் தூதர்களை டெல்பைக்கு அனுப்பி தான் பர்ஷியாவுடன் போர் துவக்கலாமா என்பதையும் வெற்றி கிடைக்குமா என்பதையும் அறிந்து வர செய்தான். அதற்கு அவன் பர்ஷியாவுடன் போர் புரிந்தால் ஒரு வல்லவ நாடு வீழ்ச்சி அடையும் என்று பதில் கிடைத்தது. இந்த பதிலை அறிந்த அரசன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். இதை அடுத்து வெற்றிக்கு பின்பு தனது ராஜ்யம் நிரந்தரமாக இயங்கி வருமா என்பதை மற்றொரு ஆரக்கிளின் மூலம் அறிந்து வர செய்தான். The following was the answer of the Pythian. When over the meads a mule shall sit on high, over pebbly Hermus then, soft Lydian fly. Fly with all haste, for safety scorn thy fame, nor scruple to deserve a coward's name. அதாவது ஒரு கோவேரி கழுதை மிடியாவில் அமர்ந்து விட்டு லிதியாவிலும் பிரவேசிக்க போவதாகவும் லிதியன் தான் தப்பித்துக் கொள்ள முயலப் போவதாகவும் பகவான் பகர்ந்தார். கோவேரி கழுதை ராஜ்யத்தை ஆள முடியாது என்ற சமாதானத்தில் தனது ராஜ்யம் நிலைத்து இருக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டான் வேந்தன். எனினும் இந்த பதிலை பெரியோர்களுக்கு அனுப்பி வைத்து ஆரக்கிளின் அர்த்தத்தை அறிந்து வர செய்தான். ஆனால் சரியான விளக்கம் வருவதற்குள் மன்னன் தோற்று போய்விட்டான். அந்த விளக்கத்தில் சைரஸை கோவேரி கழுதையாக கொடுக்கப்பட்டிருந்ததுடன் அவன் வெற்றி அடைய போவதாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த யுகத்திற்கு முந்தைய ஓர் சமயத்தில் தன்னுடைய ஊமை பிள்ளை பேசுவானா என்று கேட்டதற்கு, wide ruling Lydian, in thy wishes while, ask not to hear the accents for thy peace, and sad will be the day when that shall cease. அதாவது அவன் பேசுவதை விரும்பாதே, அவன் பேச ஆரம்பித்தால் அதே க்ஷணத்தில் உனக்கு துயரம் நேரிடும் என்று பகவான் பகர்ந்தார். கிரீசஸ் சைரஸுடன் யுத்தம் புரிந்து தோற்றவுடன் கிரீசஸை கொல்லாமல் கைதியாக்கி கொண்டு வர சைரஸ் ஆக்ஞையிட்டிருந்தான். போர் அமளியில் கிரீடத்தை இழந்துவிட்ட கிரீசஸை குறுக்கிட்ட ஓர் பர்சிய சிப்பாய் வாளை ஓங்கினான். அதை கண்டு பதறிப்போன ஊமை புதல்வன் அரசனை கொல்லாதே என்று பேச ஆரம்பித்தான். உடனே லபக்கென்று மன்னனை தப்ப விடாமல் பிடித்து கொண்டு விட்டான் சிப்பாய். The Persians thus obtained possession of Sardis and made Croesus captive, a mighty empire, agreeably to the prediction which had deluded him, being then destroyed. The Persians brought him to the presence of Cyrus, who ordered him to be placed in chains upon the summit of a huge
wooden pile. He did this desirous of offering to some deity the first fruit of his victor in compliance with a vow which he had made. When Croesus stood erect on the pile, although in this extremity of misery, he did not forget the saying of Solon, which now appeared of divine inspiration, that no living mortal could be accounted happy. When the remembrance of this saying occurred to Croesus, it is said that rousing himself from the profoundest silence of affliction, he thrice pronounced aloud the name of Solon. Cyrus, hearing this, desired by his interpreters to know who it was that he invoked. They approached and asked him, but he continued silent. At length, being compelled to explain himself, he said, I named a man with whom I had rather that all kings should converse than be master of the greatest riches. Not being sufficiently understood, he was solicited to be more explicit. To their repeated and importunate inquiries, he replied to this effect. The Solon and Athenian had formerly visited him. A man who then he had seen all his immense riches treated them with disdain, whose sayings were at that moment verified in his fate, sayings which he had applied not to him in particular, but to all mankind, and especially to those who were in their own estimation happy. While Croesus was thus speaking, the pile was lighted, and the flame began to ascend. Cyrus, being informed of what had passed, felt compunction for what he had done. His heart reproached him that being himself a mortal, he had condemned to a cruel death by fire a man formerly not inferior to himself. He feared the anger of the gods, and reflecting that all human affairs are precarious and uncertain, he commanded the fire to be instantly extinguished and Croesus to be saved. They could not, however, with all their efforts, extinguish the flames. In this extremity, the Lydians affirmed that Croesus, informed of the change of the king's sentiments in his favor by seeing the officious but seemingly useless efforts of the multitude to extinguish the flames, implored the assistance of Apollo, entreating that if he had ever made him any acceptable offering, he would now interpose and deliver him from impending danger. When Croesus with tears had thus invoked the god, the sky, which before was serene and tranquil, suddenly became dark and gloomy. A violent storm of rain succeeded and the fire of the pile was extinguished. This event satisfied Cyrus that Croesus was extinguished. This event satisfied Cyrus that Croesus was both a good man in himself and a favorite of heaven, causing him to be taken down from the pile. Croesus, said he, addressing him, what could induce you to invade my territories and become my enemy rather than my friend? O king, replied Croesus, it was the prevalence of your good and my evil fortune which prompted my attempt. I attacked your dominion, impelled and deluded by the deity of the Greeks. No man can be so infatuated as not to prefer tranquility to war in peace. Children inter their parents. War violates the order of nature and causes parents to inter their children. It must have pleased the gods that these things should so happen. Cyrus immediately ordered him to be unbound, placed him near his person, and treated him with great respect. Indeed, he excited the admiration of all who were present. After an interval of silent meditation, Croesus observed the Persians engaged in the plunder of the city. Does it become me, Cyrus, said he, to continue silence on this occasion, or to speak the sentiments of my heart? Cyrus entreated him to speak without apprehension or reserve. About what? He returned. Is that multitude so eagerly employed? They are plundering your city, replied Cyrus, and possessing themselves of your wealth. No, answered Croesus, they do not plunder my city, nor possess themselves of my wealth. I have no concern with either. It is your property which they are thus destroying. These words disturbed Cyrus. Desiring therefore those who were present to withdraw, he asked Croesus what measures he would recommend in the present emergency. The gods, answered Croesus,
have made me. You are therefore justly entitled to the benefit of my reflections. Nature has made the Persians haughty but poor. If you permit them to indulge without restraint in the spirit of development by which they may become rich, it is probable that your acquiescence may thus foster a spirit of rebellion against yourself. I would recommend the following mode to be adopted, if agreeable to your wisdom. Station some of your guards at each of the gates. Let it be their business to stop the plunderers with their booty, and bid them assign a reason that 1/10 part must be consecrated to Jupiter. Thus you will not occur the enmity by any seeming violence of conduct. They will even accede without reluctance to your view, under the impression of your being actuated by pious motives. Continue, Pantamatara. మన ఇది Soumya from Portland. Do you want to read? Do you have Periva's book? Cyrus was delighted with the advice and immediately adopted it. He stationed guards in the manner recommended by Croesus, whom he afterwards thus addressed. Croesus, your conduct and your words marks a princely character. I desire you, therefore, to request of me whatever you please, and your wish shall be gratified. Sir, replied Croesus, you will materially oblige me by permitting me to send these fetters to the god of Greece, whom above all gods I have most honored, and to inquire of him whether to be his custom to delude those who have claims upon his kindness. When Cyrus expressed a wish to know the occasion of this approach, Croesus ingeniously explained each particular of his conduct, the oracles he had received, and the gifts he had presented, declaring that these inspired communications had alone used him to make war upon the Persians. He finished his narrative with again soliciting permission to send and reproach the divinity which had deceived him. Cyrus smiled. I will not only grant this, said he, but whatever else you shall require. But Croesus declined to possess anything. Croesus accordingly dispatched some Lydians to Delphi, who were commissioned to place his fetters on the threshold of the temple and to ask if the deity were not ashamed at having, by his oracles, induced Croesus to make war on Persia, with the expectation of overturning the empire of Cyrus, of which war these changes were the first fruits, and they were further to inquire if the gods of Greece were usually ungrateful. The Lydians proceeded on their journey and executed their commission. They are said to have received the following reply from the Pythian priestess: that to avoid the determination of destiny was impossible even for a divinity; that Croesus in his birth expiated the crimes of his ancestor in the fifth descent, who, being a guardsman of Heraclius, was seduced by the artifice of a woman to assassinate his master, and without the remotest pretension succeeded to his dignities; that Apollo was desirous to have this destruction of Sardis fall on the descendants of Croesus, but was unable to back the decrees of he had really obliterated them as far as possible, and to show his partiality to Croesus, had caused the reign of Sardis to be deferred for the space of 3 years. That of this Croesus might be assured, that if the will of the fate had been punctually fulfilled, he would have been 3 years sooner a captive. Neither ought he to forget that, when in danger of being consumed by fire, Apollo had afforded him his succor. That, with respect to the declaration of the oracle, Croesus was not justified in his complaint, for Apollo had declared that if he had made a war against the Persians, a mighty empire would be overthrown, the purport of which communication, if he had been anxious to understand, it became him to have inquired whether the god alluded to his empire or to the empire of Cyrus, but that, not understanding the reply which had been made, nor condescending to make a second inquiry, he had been himself the cause of his own misfortune.
that he had not all comprehended the last answer of the oracle, which related to the mule, for that this mule was Cyrus, who was born of two parents of two different nations, of whom the mother was as noble as the father was mean. His mother was a maid, daughter of Astyages, the king of Medes. His father was a Persian tributary to the Medes, who, although a man of the meanest rank, had married a princess who was his mistress. This answer of the Pythians to the Lydians on the return was communicated to Croesus. Croesus, having heard it, exculpated the deity and acknowledged himself to be reprehensible. Such, however, was the termination of the empire of Croesus, and this the recital of first conquest of Ionia, 546 BC. தெய்வங்கள் தங்களுக்குற்ற விதிகளிலிருந்து தப்ப முடியாது என்பதை எடுத்த எடுப்பிலேயே அப்போலோ அறிவித்திருப்பதிலிருந்து எவரும் விதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். இதை போலவே பாபிலோனிய சக்கரவர்த்தியான நெபுசத்ரசர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் முடிவை முன்கூட்டி அறிவித்த போது தன்னுடைய ஆதி முன்னோர்களான பார்வதி பரமேஸ்வரர்களாலும், அதாவது பெலுஸ் அண்ட் பெல்டிஸாலும் விதியை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை வருத்தத்துடன் அறிவித்திருக்கிறார். பொதுவாக மனிதர்கள் அறிவு, புத்தி, மதி, சித்தம் முதலியவைகளை அவரவர்களின் நிலைக்கு தகுந்தவாறு ஏற்று வருகிறார்கள். இவைகளுள் நல்லறிவின் வளர்ச்சியை புத்தி என்றும், இந்த புத்தி மேன்மேலும் வளரும் போது மதி என்றும், மதியானது பக்குவத்துடன் வளரும் பொழுது அதை சித்தம் என்றும் கூற வேண்டும். ஆனால் நாம் இந்த உற்ற பதங்களை நமது இஷ்டப்படி பயன்படுத்தி வருகிறோம். இதே விதமாக ஞானம் என்ற பதத்தை நம்மிடையே சந்தர்ப்பம் நேரும் பொழுதெல்லாம் பயன்படுத்தி வருகிறோம். நிற்க மதியின் உச்சநிலையை அடைந்தவர்களை முற்றின விவேகி என்று கூறலாம். இவர்களுக்கு கிரகங்களின் விளைவுகள் கிடையாது. எனவே விதியை மதியால் வெல்லலாம் என்ற வாக்கியம் இவர்களுக்கே உரித்தாகும். அடுத்தபடியாக தெய்வ விவேகிகளும் தெய்வ சாதுக்களும் மகான்களும் சித்த வளர்ச்சியில் முன்னேறி கொண்டே போகிறவர்களாவார்கள். முடிவாக துறவிகளோ சித்தம் தெளிந்தவர்களாவர். இவர்களோ மற்றவர்களுடைய விதிகளையும் மாற்றக்கூடிய வல்லமையுடையவர்களாவார்கள். இக்காலத்திலோ விதிகளை மாற்றும் மந்திரவாதிகளும் புரோகிதர்களும் ஏராளமாக தோன்றிவிட்டனர். இத்தகைய ஜீவனத்தினர்களை அணுகும் நாம் நம்முடைய பெட்டி காலியாகும் வரையில் நிவர்த்தி ஏற்படாததை நினைத்து வருந்துபவர்களே ஆவோம். பாகம் உட்காருவதற்கும் பனம்பழம் விழுவதற்கும் ஒத்துக்கொள்வதைப் போல நிவர்த்தியாகும் வேலை ஒத்துக்கொண்டு விட்டால் அந்த ஜீவனத்தினால் நிவர்த்தி ஏற்பட்டு விட்டதாக நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் இதே ஜீவனத்தினால் நிவர்த்திக்கப்படாத ஆயிரக்கணக்கான கேசுகளை பற்றி எவரும் பேசுவதும் இல்லை, வெளிவருவதும் இல்லை. சித்தப்பிரமைக்கோ வியாபார பெருக்கத்திற்கோ தீராத நோய்களின் நிவர்த்திக்கோ ஊனங்களுக்கோ சந்ததிக்கோ கேஸில் ஜெயிப்பதற்கோ புதையலுக்கோ லாட்டரி சீட்டுக்கோ உத்தியோக உயர்வுக்கோ விரோதிகளை பணிய வைப்பதற்கோ தகாத கணவனை திருத்துவதற்கோ நோயினால் நேரக்கூடிய மரணத்தை தவிர்ப்பதற்கோ இத்தகைய ஜீவனத்தினர்களை நாடும் நிலைமைக்கு மக்கள் அறிவை இழந்து விட்டனர். ஆற்றோடு போகிறவன் மிதக்கும் துரும்பை பற்றுவதைப் போல அவதிப்படும் பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட தெய்வங்களை பயன்படுத்தும் ஜீவனத்தினர்களை அணுகுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கிரக தெய்வங்களால் கொடுக்கப்பட்டு வரும் வினைப்பயன்களை இந்த மந்திர ஜீவனத்தினர்களால் மாற்றிவிட முடியாது. இந்த நிவர்த்தி மந்திரங்களுக்கான முறைகள் சமீப காலத்தியவர்களால் கற்பிக்கப்பட்டவைகளாகும். நமது தீய வினைப்பயன்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வரையிலோ ஆண்டுகள் வரையிலோ ஆயுள் வரையிலோ தெய்வங்களால் வரையறுக்கப்பட்டவைகளாகும். மந்திர சடங்குகளை முடித்து கட்டும் இத்தகையர்களின் மூலம் எவரும் நிவர்த்தியையோ காரிய சித்தியையோ அடைந்து விட முடியாது. மந்திரங்களினால் வினைகளை அகற்றிக் கொள்ளலாம் என்று தெய்வங்கள் சொல்லவில்லை. தெய்வங்களை கடமையுடன் ஆராதிப்பதற்காகவே மந்திர ஹோமங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. புராண புருஷர்களுக்கு நேர்ந்த பல சம்பவங்களில் கூட அவர்கள் மந்திர ஹோமங்களினால் நிவர்த்தித்துக் கொள்ள முயலவில்லை. பரீட்சித் மகாராஜன் பாகவதத்தை சிரவணம் பண்ணினான், அவ்வளவுதான். பெரியவா சிவா பெரியவா ரெண்டு பேரும் அருள் புரியணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஹர்குலிஸோடைய வம்சத்துல லிடியா நாட்டுல பிறந்தவன் இந்த கேண்டோலிஸ் என்ற ராஜா. அவன் தான் அந்த வம்சத்துடைய கடைசி ராஜா. ஏன்னா அவனை கைஜஸ் என்ற அவனுடைய மெய்காப்பாளன் கொலை பண்ணி அவனுடைய இடத்தை எடுத்துக்கிறான். அவனுடைய பொண்டாட்டியும் ராணியையும் அவன் மறுமணம் செய்துக்கிறான். பட் அந்த சமயத்துல என்ன ஆகுது, பிரஜைகள் தே வாண்ட் இது கரெக்டா இல்லையா, கைஜஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு அவ
பாதி பேர் கரெக்டுங்கிறா, பாதி பேர் தப்புங்கிறா. ஸோ டெல்ஃபை கிட்ட போய் ஆரக்கிள் கேட்குறா இது கரெக்டா இல்லையான்னு. அப்போ வந்து டெல்ஃபை வந்து சொல்றது இது வந்து அது ஒன்றும் தீர்ப்பு சொல்றது இல்லை, ஆனால் 5 தலைமுறை இவன் அவனோட ராஜ்யத்தை இழப்பான், இந்த வம்சம் முடிவடையும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த 5வது தலைமுறையில வந்தவன் தான் இந்த கிரீசஸ்ங்கிற ராஜா. அந்த கிரீசஸ்ங்கிற ராஜா சோழன் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய மூத்த மகனான அத்திஸ் வந்து கனவுல கிரீசஸோட கனவுல அத்திஸ் ஈட்டியால கொல்லப்பட்டு சாகரா மாதிரி கனவு காண்றான். ஸோ ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஸோ பையனை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறான். அப்போ வந்து பக்கத்து தேசத்துல இருந்து அத்ரஸ்ன்னு ஒரு பையன் வரான். அவன் வந்து அவனோட சகோதரனை தப்பா தவறுதலா கொன்னுட்டதுனால அவ அப்பா அவனை தேச பிரஷ்டம் பண்ணிடுறா. ஸோ இங்க வந்தவொடனே பிராயஷ்சித்தங்கள் கிரீஸ்ல அது ரொம்ப ப்ரிவேலண்டா இருந்ததுன்னு ஹீராதத்தர் சொல்றார். அந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணிட்டு கிரீசஸ் அவனை ஏத்துக்கிறான், அங்க இருக்க சொல்றான். அப்ப வந்து காட்டுல வந்து காட்டு பண்ணின்ற ஒரு தொல்லை இருக்கிறதுனால பிரஜைகள்லாம் வந்து கேட்கறா சகாயம் பண்ணும்போது. அப்போ அத்திஸ் நான் போறேன்னு சொல்றான். அவ அப்பா கிரீசஸ்க்கு பயமா இருக்கு அந்த கனவுனால. ஆனா அந்த பையன் சொல்றான் இதுல விரோதிகள் கிடையாது, அதனால நான் போறேன் பரவாயில்ல அப்படிங்கிறான். அப்ப வந்து அத்ரஸ்டையும் கூட்டிட்டு போறான், நீ ஜாகிரதையா பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா என்ன ஆகுது, அந்த காட்டு பண்ணி அவ எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்போது அவன் ஈட்டியை எரியறான் அத்ரஸ்ட் அதை சாகடிக்கிறதுக்கு. ஆனா அது தவறுதலா போரை மிஸ் பண்ணிட்டு அது பண்ணியை மிஸ் பண்ணிட்டு அது அத்திஸை கொன்னுடுறது. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியில அப்புறம் அந்த போரையும் கொன்னுடுறா. அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியில அவன் வரா வந்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடு அப்படின்னு கேட்கறான் கிரீசஸ் கிட்ட அத்ரஸ். ஆனா அவன் இல்ல, அதெல்லாம் அவன் கொடுக்கறது இல்லை. ஆனா அத்ரஸ் வந்து தன்னுடைய குற்ற உணர்ச்சினால அவனுடைய அத்திஸோட ஃபியூனரல் ஃபயர்லயே அந்த சமாதிலேயே அவன் தன்னை தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறான். 2 வருஷங்கள் கழிச்சு பர்ஷியால இருக்கிற சைரஸ் வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றான்னு தெரிய வருது. அப்போ வந்து கிரீசஸ்க்கு ஆசை வருது தான் அவனை எதிர்த்து போர் புரியணும்னு. அப்போ அவன் வந்து முதல் முறையா he wants to try the oracle, the டெல்ஃபையோட ஆரக்கிள் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ ட்ரை அவுட் பண்றான். அப்போ ட்ரை அவுட் பண்ணும்போது 100 நாள் கழிச்சு நான் என்ன அன்னைக்கு சமைக்கிறாளோ அது என்னன்னு கேட்குறான். அது என்னன்னு கேட்க சொல்றான் ஆரக்கிள்கிட்ட. அப்போ வந்து ஆரக்கிள் கரெக்டா அது என்னன்றது சொல்லிடுறது. ஸோ அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், பர்ஃபெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சமைச்சிருக்காளோ அன்னைக்கு அதை கரெக்டா சொல்லிடுறது. ஸோ அதனால அவன் வந்து சங்காபிஷேகங்கள்லாம் பண்ணி நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் ஆஃபரிங் கொடுக்குறான் அந்த தெய்வத்துக்கு. அதுதான் அந்த இங்கிலீஷ்ல எக்கச்சக்கமா இன்னைக்கும் இருக்குன்ற மாதிரி அதை சொல்றா. டெல்ஃபைக்கு ஆஃபர் பண்ண நிறைய தங்கம் வெள்ளிகள்லாம் கிலோ கணக்குல, அது என்ன கணக்குன்னு கூட சொல்ல தெரியல எனக்கு. டேலண்ட் என்னமா எதுக்கு ஆஃபர் பண்றான்னா அவன் கேட்ட அந்த ஆரக்கிள் வந்து அவ கரெக்டா சொல்லிட்டா என்ன சமைச்சா. 100வது நாள் இந்த வேலைக்காரர்கள் போய் சேர்ந்த 100வது நாள் இங்க கிரீசஸோட ராஜ்யத்துல என்ன சமைச்சான்னு கேக்குறா. அது கரெக்டா சொல்லிடுறது அந்த ஆரக்கிள். அதனால டெல்ஃபைக்கு இதெல்லாம் ஆஃபர் பண்றான். நாள் கழிச்சு திருப்பியும் சரி நான் அந்த போர் திருப்பி புரியணுங்கிறதுக்காக திருப்பியும் அப்போலோட்ட ஆரக்கிள் தெய்வ வாக்கு கேட்கறதுக்கு அனுப்புறான் மக்கள் அவனுடைய அட்டெண்டன்ஸை. இந்த போர்ல நான் ஜெயிப்பேனா, யாருக்கு வெற்றி வரும், நல்லபடியா நடக்குமான்னு சொல்லி கேட்கறான். கிரீசஸ் அனுப்புறான் அட்டெண்டன்ட்டா. அப்ப வந்து அந்த இங்கிலீஷ்ல அந்த when over the meads the mule shall sit on high over pebbly hermes then soft Lydian fly with all haste for safety scorn thy fame nor scruple to deserve a coward's name னு அது கொடுக்கறது. அது அவனுக்கு சரியா புரியறது இல்ல.
இனிஷியலி சந்தோஷப்படுறான் அவன். ஓகே மியூல்னா கோவேரி கழுத, அது வந்து கண்டிப்பா வந்து ராஜ்யத்துல ஆள போறது இல்ல, அதனால தனக்கு தான் வெற்றி நிச்சயம்னு நினைச்சுக்கிறான். பட் ஸ்டில் அவனுக்கு டவுட் இருக்கு. ஸோ நாட்டு பெரியவர்கள் கிட்ட இது கேட்கறான். பட் அதை கேட்கறதுக்குள்ள அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டுறான். ஸோ அவனுக்கு தோல்வியும் ஏற்பட்டு விடுறது. இது நடுவுல என்ன ஆகுது, எப்படி தோல்வி ஏற்படுறதுன்றத சொல்றான் இங்க. அவனுடைய இன்னொரு பையன், அத்தீஸை தவிர இன்னொரு பையன் இருக்கிறவன் பிறவி ஊமை. அந்த பிறவி ஊமையை வந்து என்னைக்காவது பேசுவானா அப்படின்னு சொல்லி அதே போல அப்போலோக்கு டெல்ஃபைக்கு இது ஆரக்கிள்ல கேட்டிருக்கா. அப்போ வந்து அவ சொல்றா, டோன்ட் ஆஸ்க் ஹிம் டு ஸ்பீக். அவன் பேசணும்னு விருப்பப்படாத, அவன் பேசினானா அது உனக்கு வினையில தான் போய் முடியும்னு. ஸோ அதே மாதிரி தான் ஆகுது. அவன் இவ போர் முடிஞ்சு தோத்து போயிடுறான். பட் இவனை கேப்சர் பண்ணாம இவன் தப்பிக்கலான்னு பார்த்தா கரெக்டா யாரோ ஒரு சிப்பாய் இவன் வேற யாரோ, ஏன்னா அவன் கிரீடம் விழுந்துடுறது கீழே. அவன் வேற யாரோ ஒரு அந்த சைரஸோட சிப்பாய், பர்ஷியன் சைரஸோட சிப்பாய் வந்து இவன் மேல சும்மா வாழை வீசும்போது அவ பையன், அந்த ஊமையா இருக்கிற பையன் அப்போன்னு பார்த்து பயத்துல மன்னனை ஒன்றும் கொல்லாதே அப்படின்னு ஏதாவது சொல்றான். ஸோ அப்போ பேசிட்டதுனால நுணலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவன் தான் மன்னன்னு தெரிஞ்சு போயிடுறது. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுறா. இப்போ அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற பார்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவனை அரெஸ்ட் பண்ணி பர்ஷியன்ஸ் அரெஸ்ட் பண்ணி சைரஸ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. ஒரு பெரிய உடன் பைல் மேல நிறுத்தி அவனை கட்டி செயின்ல கட்டி நிறுத்துறா. அப்புறம் அவனை ஆகுதியா கொடுக்கணும் ஒரு தெய்வங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் விக்டரிங்கிறதுனால சைரஸ் அந்த மாதிரி ஆசைப்படுறான். அதனால உடன் பயில் மேல நிறுத்திருக்கான். அப்போ வந்து இவன் துக்கத்துடைய பராகாஷ்டையில இருக்கான் கிரீசஸ், இப்படி ஆயிடுத்தேன்னு. அப்ப வந்து அவனுக்கு சோழன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. யாருமே சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஐ மீன் இன் த சென்ஸ் தட் நோ லிவிங் மார்டல் கேன் பி அக்கவுண்டட் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கான் சோழன். அதனால அது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த துக்கத்துடைய எல்லையிலையும் அவன் வந்து சோழன் 3 தடவை உறக்க சொல்றான். ஸோ இப்போ சைரஸ் தூரத்துல இருந்து கேட்டுன்னு இருக்கான். அது வந்து என்ன சொல்றான், அவன் ஏதோ சொல்றான், நீ என்ன சொல்றான்னு கேட்டுன்னு அனுப்புறான் அவனுடைய அட்டெண்டன்ஸை. அப்போ கிரீசஸ் கிட்ட அவன் போய் கேட்கறான். அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நான் யாரை பத்தியோ யாரோ என்னை வந்து பார்த்தா நல்ல விஷயம் சொன்னா அவனை நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவ டீட்டெயில்ஸ் கேட்கறா. டீட்டெயில்ஸ் கேட்ட உடனே அப்ப வந்து ஸோ கிரீசஸ் வந்து சொல்றான், அவன் வந்து நல்ல மனுஷன். அந்த சோழன் வந்து he said that immense riches treated them. He said பணத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, சந்தோஷம்ன்றது வந்து அதுல கிடையவே கிடையாது. தட் இஸ் நாட் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாப்பி. அதனால அளக்கவே முடியாது சந்தோஷத்தை அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னு சோழன் சொன்னான், மணி ஹேஸ் நோ வேல்யூ அப்படின்னு சொன்னா அப்படின்னு கிரீசஸ் சொல்றான். அதுக்குள்ள என்ன ஆயிடுறது, சைரஸ் ராஜா வந்து he has already ordered him to be to that pile to be lit on fire. ஏற்கனவே ரொம்ப தள்ளி இருக்கு. அதனால அது ஸோ இவன் சொன்னதை கிரீசஸ் சோழனை பத்தி சொன்னதை வந்து இந்த சைரஸ் கிட்ட திரும்பி சொல்றதுக்குள்ள அவ ஆல்ரெடி நெருப்பை மூட்டிடுறா. அந்த நெருப்பை மூட்டின உடனே அதுக்குள்ள சைரஸ்க்கு வந்து அவன் என்ன சொன்னான்றத சொன்ன உடனே அதை கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப பశ్చాத்தாபம் ஏற்படுறது. ஆஹா, இப்படி நம்மள மாதிரியே இருந்த, நேற்று வரைக்கும் நம்மள மாதிரி இருந்த ஒரு ராஜாவை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த நிலை நமக்கு கூட வரலாம். நத்திங் இஸ் சர்டன், எல்லாமே ப்ரிகேரியஸ் அண்ட் அன்சர்டன் அப்படின்னு சொல்லி அதனால நிறுத்து, அந்த ஃபயர் நிறுத்து அப்படின்னு அவன் பశ్చాத்தாபத்தினால சொல்றான். ஆனா எவ்வளோ அவ முயற்சி பண்ணாலும் அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியல, ஏன்னா நிறைய வுட் இருக்கு அங்க. அப்போ வந்து திருப்பி வந்து கிரீசஸ் கிட்ட சொல்றா, சைரஸ் வந்து உன்னை ஃபயரை நிறுத்த சொல்லிட்டான், உன்னை சாகடிக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே சைரஸ் வந்து அப்போ ரொம்ப வருத்தப்படுறான். அவன் நான் இந்த மாதிரி என்ன அவன் சாகடிக்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் சாகத்தான் போறேன், தெய்வமே உனக்கு கண் இல்லையான்னு அப்போலோக்கு சொல்றேன். நான் ஏதாவது ஒன்று மனசு நான் வந்து ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு ஆஃபரிங்காவது உனக்கு பண்ணியிருந்தேன்னு உனக்கு தோணிச்சுன்னா நீ என்னை காப்பாத்துவ அப்படின்னு அப்போலோ கிட்ட கேட்டுக்கிறான்.
அப்போ அப்போலோ வந்து இது அது வரைக்கும் கிளியரா அந்த ஸ்கையை ஃபுல் கிளவுடி ஆக்கி க்ளூமி ஆக்கி மழையை வரவழைச்சு அந்த ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கிரீசஸ் வந்து சைரஸ் வந்து கிரீசஸை கேட்குறான், உனக்கு எதனால என்ன நீ வந்து அட்டாக் பண்ணி எதுக்கு என்னோட டெரிட்டரிஸை இன்வைட் பண்ண பார்த்த அப்படின்னு கேட்குறான். அப்போ கிரீசஸ் சொல்றான், உன்னுடைய நல்ல குட் ஃபார்ச்சூன், உன்னுடைய நல்ல உனக்கு நல்ல காலம் எனக்கு கெட்ட காலம், பிளஸ் என்னுடைய தெய்வங்கள் வந்து எனக்கு துணை புரியல, அதனாலதான் இந்த மாதிரி ஆயிட்டேன். எந்த தேசத்துக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. இன் பீஸ் சாந்தமா இருக்கும்போது குழந்தைகள் வந்து அப்பா அம்மாக்கு காரியங்கள் பண்ணுவா. இந்த வார் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அப்போ அப்பா அம்மா எல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது அப்படின்னு மேபி காட்ஸ் ஆர் ஹாப்பி வித் திஸ்ன்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். அப்போ வந்து சைரஸுக்கு ரொம்ப அப்படியே மனசை தொட்டு விடுறது. உடனே என்ன பண்றான், அவனை ரிலீஸ் பண்ணி அவன் பக்கத்துல வந்து உட்காத்தி வைக்கிறான். சைரஸை உட்காத்தி வச்சுட்டு அவன் சொல்றான், ரொம்ப சாரி, ஐ எம் ஃபீலிங் வெரி சாரி தட் ஐ டிட் திஸ், பட் உன்னுடைய ராஜ்யத்தை வந்து என்னுடைய பர்ஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பூந்து அந்த இருந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் சூறையாடின்னு இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாரு இவ இதெல்லாம் பண்றா, அவனோட சிட்டிக்கு இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்றான் சைரஸ். அப்போ கிரீசஸ் சொல்றான், இல்லவே இல்லையே, இது என்னோட ராஜ்யத்துக்கு அவ எதுவுமே பண்ணல, இந்த வெல்த்தும் என்னோடது இல்லை, இந்த ராஜ்யமும் என்னோடது இல்லை, இது எல்லாமே உன்னுடையது, இட் இஸ் யோர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறான். அப்போ வந்து அப்படின்னு கிரீசஸ் சொன்னோன்னா அப்போ அப்படியே அடிக்கிறது சைரஸ்க்கு, நம்ம இது எல்லாமே அனித்தியம், இதை வந்து அவனோடது இல்லைன்னு அவன் தெரிஞ்சுட்டான், அவன் தோத்து போயிட்டதுனால அவன் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுட்டான். அதனால ஸோ அப்படின்னு அவனுக்கு ரியலைசேஷன் ஏற்படுறது. அப்போ வந்து அவன் கேட்குறான், சரி நீ இருந்திருந்தேன்னா இந்த சுச்சுவேஷன்ல எப்படி அவளை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஸோ அவன் சொல்றான், நீ அவளை எப்படியே விட்டேன்னா அவள் ரொம்ப பிசாசு அவளுக்கு பிடிச்சுன்னு இருக்கு, அவ விடமாட்டா, நாசம் பண்ணாம விடமாட்டா, அதனால நீ என்ன பண்ணலான்னா உன்னோட கார்ட்ஸை எல்லா இடத்துலயும் போட்டு வை, எல்லா டோர்ஸ்லயும் எல்லா கேட்ஸ்லயும். அப்புறம் அவளை வந்து வரும்போது அதுல ஒண்ணுல 10ல் 1 பங்கு ஜூபிட்டருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. அது அப்படி சொன்னேன்னா அவளுக்கும் இதுவா இருக்காது, அவளும் நீ சொல்ற பேச்ச கேட்பா அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது சைரஸ்க்கு. அவன் அந்த அட்வைஸை உடனே அவன் நிறைவேற்றுறான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நீ ரொம்ப உன்னுடைய கேரக்டர் ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கு, நீ பிரின்ஸ், யூ பிஹேவ் லைக் அ ட்ரூ கிங், அதனால நீ என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் உனக்கு அதை தரேங்கிறான். அப்போ வந்து கிரீசஸ் சொல்றான், நீ எனக்கு எதுவுமே தர வேண்டாம், எனக்கு ஒண்ணுதான் வேணும், நீ எனக்கு இந்த செயினை போட்டு, இந்த ஃபெட்டர்ஸ் இந்த செயினை போட்டு எனக்கு கட்டி வச்சிருக்கியே, இந்த செயினை வந்து நான் வந்து அந்த என்னுடைய காட்ஸுக்கு வந்து நான் வந்து ஆஃபரிங்கா கொடுக்கணும், அவளுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா ஏன் அர்ப்பணம் பண்ணும்போது இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கணும். அவளை போய் என்ன பண்ணணும்னா, ஏன் இந்த மாதிரி எனக்கு தப்பான தப்பான தெய்வ வாக்க கொடுத்து என்னை மிஸ்லீட் பண்ணி நான் தான் ஜெயிப்பேன் இது பண்ணி தப்பான என்னையே இப்படி இந்த என்னுடைய எம்பையரையே ஓவர் டர்ன் பண்ற மாதிரி பண்ணினா ஏன் இந்த மாதிரி அன்கிரேட்ஃபுல்லா இருப்பாளா, இந்த கடவுள்லாம் அப்படிதான் இருப்பாளான்னு கேளு, அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்றான் கிரீசஸ் சொல்றான். அப்ப வந்து சைரஸ் சொல்றான், ஓகே நான் இதை பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ஸ், கிரீசஸோட அசிஸ்டன்ஸ் அந்த செயின் ஃபெட்டர்ஸை தூக்கிட்டு போறா அந்த டெய்டி கிட்ட, அந்த காட் கிட்ட. அப்ப அந்த காட் சொல்றது, இது வந்து விதியை வந்து யாராலையும் வெல்ல முடியாது, உனக்கு ஏற்கனவே உன்னுடைய 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த கைஜஸ் பண்ணது தப்பு, அப்பவே வாக்கு கொடுத்துருந்தோம், பட் 5வது தலைமுறையில இது ராஜ்யம் முடிவடையும்னு, அதனால அதை தான் நிறைவேற்றின்னு இருக்கு, அதுதான் ஆயின்னு இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு நான் வந்து தப்பான ப்ராஃபஸியை கொடுக்கல, தப்பான ஆரக்கிளை கொடுக்கல, நான் கரெக்டாக தான் சொன்னேன்.
ஏற்கனவே நீ 3 வருஷம் முன்னாடியே அதை தள்ளி போட்டு உன்னை இப்ப 3 வருஷம் கழிச்சுதான் நீ இந்த மாதிரி கைதி ஆயிருக்க. இது சாரி கிரீசஸ் சொல்றா இந்த மாதிரி உன்னுடைய அந்த மியூல் அப்படின்னா அந்த கோவேரி கழுதைன்னா அது சைரஸை தான் குறிக்கும். ஏன்னா அவ அம்மா ஒரு ராஜ்யம், அவ அப்பா ஒரு ராஜ்யம், வெவ்வேறு ராஜ்யத்துல இருந்து வந்து இது பண்ணியிருக்கா. அதனால அவன் தான் அந்த கோவேரி கழுதை, அதனால தான் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து இதோட இந்த கதை முடியறது. அதுக்கப்புறம் அதோடைய சம்மரிய தெளிவா கொடுக்குறா. இதுல என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், புரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். தெய்வங்களாலையும் தெய்வங்கள் வந்து விதியை தப்ப முடியாது, யாராலையும் தப்ப முடியாது. இது என்ன விதிச்சிருக்கோ அதுபடிதான் நடக்கும். ஹீராதத்தர் வந்து இல்ல அந்த நெபுசத்ரசர் அப்படின்னு பாபிலோனியாவோட சக்கரவர்த்தி வந்து சக்கரவர்த்தியும் இதே மாதிரி தான் ஆயிருக்கு அவருக்கும். அவரும் சொல்றார் அவருடைய அந்த பார்வதி பரமேஸ்வரன் பேலஸ் அண்ட் பெல்டஸ் அவளாலேயே விதியை மாற்ற முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் சம்மரி கொடுக்குறா. இங்க பொதுவாக மனிதர்கள் அறிவு, புத்தி, மதி, சித்தம் இவைகள் எல்லாம் ஒரே தராசுல யூஸ் பண்றா. பட் அது வந்து அது அப்படி கிடையாது. புத்தி வந்து நல்லறிவை குறிக்கும். மதி வந்து நல்லறிவு வளரும் போது அது வந்து மதியா ஆகும். அப்புறம் அந்த மதி வந்து பக்குவம் அடையும் போது அது சித்தமா மாறும், சித்தம்ன்ற பேர் அடையும். ஸோ இது மாதிரி தனித்தனியா இருக்க கேட்டகரிஸ். அந்த ஞானம் அப்படிங்கிற பதத்தையும் நமக்கு இஷ்டப்படி நமக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை என்ன சொல்றான்னா, இது முற்றின விவேகிகள் தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த இது வார்த்தை, அந்த சொல்லு வந்து அவளுக்கு தான் அது பொருந்தும். அடுத்தபடியாக தெய்வ விவேகிகள், தெய்வசாதிகள் 2 பேருமே அது இந்த லெவன்தேல் முன்னேறிண்டே போவா. பட் துறவிகள் அப்படிங்கிறவா வந்து விதியை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காலத்துல வந்து மந்திரவாதிகள், புரோகிதர்கள் எல்லாரையும் தேடிட்டு நம்ம போறோம், அவ பின்னாடியே போறோம். அப்ப வந்து சில சமயம் சக்சஸ் ஆகுது, சில சமயம் சக்சஸ் ஆகுது இல்லை. காக்கா உட்கார பனங்கா விழ அப்படின்ற மாதிரி ஆயிடுறது. ஸோ நம்ம வந்து அது எப்போ சக்ஸஸ் ஆகிறச்ச சொல்கிறோம், சக்ஸஸ் ஆகாதக்கச்ச அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடிண்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போகிறதுனால ஒரு இதுவும் கிடையாது. அவாவா விதிப்படி ஒரு மாதமோ ஒரு வருஷமோ ஒரு ஆயுள் காலம் பூராவுமோ நம்ம அனுபவிக்கணும். நம்ம விதியில் இருந்ததுன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும். மந்திரங்கள்னால இது ரிலீஃப் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதே, பண்ணலாம், ஆனா அதுல எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத அவர் சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. தெய்வங்கள் கடமையுடன் ஆராதிப்பதற்காகவே மந்திர ஹோமங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. புராண புருஷர்களுக்கு நேர்ந்த பல சம்பவங்களில் கூட அவர்கள் மந்திர ஹோமங்களால் நிவர்த்திகள் முயலவில்லை. பரீட்சித் மகாராஜாவும் வெறும் பாகவதத்தை சிரவணம் தான் பண்ணினா, அதுக்கு மேல ஹி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் அப்படின்னு முடிக்கிறா இந்த சாப்டரை. பெரியவா சரணம். It's very nicely explained actually, and that is the truth actually. I mean, if you really see also, if you take even simple instances, for example, a girl in the family is not getting married, okay, they just go about in zillions of ways. Hundreds of astrologers they would have consulted, hundreds of pariharam would have been done, so many temples they have gone up and down, and finally sometime it clicked or didn't click, that's it. So Mama, I would like to add one thing. Mama, I would like to add one thing. There is one line over there on page number 343 which says, முடிவாக துறவிகளோ சித்தம் தெளிந்தவர்களாவர், மற்றவர்களுடைய விதிகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர்களாவார்கள். So we have some hope. No.
The see, going and meeting that Thuravi also is your destiny. Correct. Satyam. So the thing, so then why didn't I go and meet Sivan sir? He was in Chennai. Okay, I grew up in Hyderabad. That is fine. But if I had been destined, I would have gone and met Sivan sir actually. Why didn't that happen? It was just not there for me actually. No, not in this Janma at least. Maybe not in Saral's come across his book. சென்னையில டி நகர்ல தான் இருந்தா சாரா அப்ப சொல்லவே இல்லையே என்கிட்ட. இது பத்மா கரெக்ட் தான். புக்ல இருக்கேன்னு சொல்லிருக்காளே. அதான் he is there. அதனால தான் சொல்றேன் நான். We have that hope, ray of hope. நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் மனசு கொண்டார்னா he can change it, like how it happened. That is true. Chithara's family. எந்த பெரிய ஒரு ஞானியும் he is capable of doing it. But then the ஞானி நம்மளும் அதுக்கு பாத்திரமான ஃபர்ஸ்ட் அவரும் அதை கேஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. இப்போ நீங்க கதோபனிஷத் எடுத்துட்டேன்னா அதுல நச்சிகேதா தர்மராஜன் போய் என்ன கேட்டான், 3 வரம் கேட்டான். யூ ஆல் நோ தட். அதில் at the end of the day first 2 was தர்மராஜனுக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்ட்டா. நச்சிகேதன் சார் நத்திங் டூயிங், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆத்ம சாட்சாத்காரம் தான் வேணும். ஐ வாண்ட் டு நோ ஹூ ஐ எம். என்ன இருக்கு இந்த ஆத்மாவோட விஷயம் என்ன நான் சொல்றா அப்படின்னா, தர்மராஜன் he was நினைச்சாக்கா உடனே கொடுத்துருப்பார். பட் he put him to test to see whether he was qualified to receive that actually.